சரிகமபால இந்த வாரம் 2 டிக்கெட் டூ ஃபினாலே இருக்க போகுது அப்படிங்கிற மாரியான செய்திகள் தான் சமீபத்தில வெளியாகி சோசியல் மீடியால பயங்கர வைரலா போய்க்கிட்டு இருக்கு. அது என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில் தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். சரிகமபால இந்த ஒரு வாரம் அப்படிங்கிறது டிக்கெட் டூ ஃபினாலே வாரம் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். எக்ஸாக்ட்டா சொல்லணும்னா இது 3வது வாரம். அண்ட் இதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2 வாரம் வந்து நடந்திருந்துச்சு. அதுல ஒரே 1 வாரம் மட்டும் தான் செலக்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு அடுத்த வாரம் வந்து செலக்ட் பண்ணாம விட்டிருந்தாங்க. மேலும் போன வாரம் பார்த்தீங்கன்னா தீபாவளி செலிப்ரேஷன் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இதனால பார்த்தீங்கன்னா நாட்கள் அப்படிங்கிறது தள்ளி போயிட்டே இருந்துச்சு. அண்ட் இந்த ஒரு வாரம் 3வது வாரம் கண்டிப்பா ஒரு நபர் செலக்ட் பண்ணா அடுத்து எப்படிப்பா அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி நமக்கு இருந்துச்சு இல்லையா? அண்ட் அதற்கு விடை கிடைக்கிற மாதிரி ஒரு ஆன்சர் வந்து சமீபத்தில் கிடைச்சிருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வாரம் டிக்கெட் டூ ஃபினாலேல 2 டிக்கெட் கொடுக்கப்பட போகுது அப்படிங்கிறது தான். அதாவது வழக்கமா 5 வாரம் 5 வாரத்துக்கும் ஒவ்வொருத்தரை வந்து செலக்ட் பண்ணுவாங்க இல்லையா? பட் இந்த முறை பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பண்ண கிடையாது. அதாவது போன வாரம் செலக்ட் பண்ணாததுனால இந்த 3வது வாரம் அப்படிங்கிறத அவங்க 2 பேரை செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு முடிவு எடுத்திருக்காங்க. சமீபத்தில் ரிலீஸ் ஆகிருந்த ப்ரோமோஸ்லாம் பார்க்கும்போது ஸ்ரீஹரி பாடலில் பட்டையை கிளப்பியிருக்காரு. கண்டிப்பாக அவருக்கு தான் வந்து ஒரு டிக்கெட் ஃபினாலே போயிருக்கு அப்படிங்கிறது தெரியுது. ஸோ அவர் ஒரு டிக்கெட் வாங்கியிருக்காரு அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியுது. அண்ட் இதன் மூலியமாக ரசிகர்கள் குறிப்பாக சபேசனோட ரசிகர்கள் என்னப்பா சபேசன் அவர்கள் வாங்குவார்னு எதிர்பார்த்தோம், பட் ஸ்ரீஹரி வாங்கிட்டாரே அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் பழக்கப்பட்ட முகங்களான இனியா, பவித்ரா இவங்களாம் வாங்குவாங்கன்னு எதிர்பார்த்தோம், ஸ்ரீஹரி வாங்கிட்டாங்களே அப்படின்னு அவங்களோட ஃபேன்ஸும் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இந்த முறை வந்து 2வது டிக்கெட் ஒன்று இருக்கு அப்படிங்கிற நியூஸ் வெளியானதுக்கப்புறம் கண்டிப்பா சபேசன் அந்த டிக்கெட்டை வாங்கிடுவாரு அப்படிங்கிற மாதிரி அவரோட ரசிகர்கள் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி சொல்ல முடியாது இனியாவுக்குமே அந்த ஒரு டிக்கெட் போனாலும் ஆச்சரியத்துக்கு இல்லை. ஏன்னா அந்த மாதிரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸை தான் அவங்களும் கொடுத்துருந்தாங்க. இது எப்படியோ இந்த 2 டிக்கெட்டில் ஒரு டிக்கெட் ஸ்ரீஹரிக்கு போயிருந்தாலுமே இன்னொரு டிக்கெட் சபேசனுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். இந்த ஒரு வாய்ப்பை விட்டால் கண்டிப்பாக அடுத்தடுத்த 2 வாரம் அப்படிங்கிறது ரொம்ப டஃப்பாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த ஒரு ட்விஸ்ட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க லோகா படத்தோட ஓடிடி ரிலீஸ் எப்போ அப்படிங்கிற அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் சமீபத்தில் வெளியாகி சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. சமீபத்தில் மலையாளத்தில் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய வெற்றி பெற்றிருந்த படம் தான் லோகா. அண்ட் இந்த ஒரு படம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியான ஒரு பட்ஜெட்டில் தான் எடுக்கப்பட்டிருந்துச்சு. பட் உலக அரங்கில் கிட்டத்தட்ட 300 கோடிக்கும் மேலே வசூலிட்டி மிகப்பெரிய ஒரு சாதனையை புரிஞ்சிருந்துச்சு. குறிப்பாக ஒரு பெண் லீடாக நடித்து மிகப்பெரிய வெற்றி பெற்றிருந்த படமாக இந்த படம் மாறி இருந்துச்சு. இந்த படம் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட 1.5 மாதத்துக்கு மேலே ஆகிருச்சு. ஓடிடி இப்போ வரும் அப்போ வரணும் இழுத்தடிச்சிட்டே கிடந்தாங்க. துல்கர் சல்மான் அவர்களும் நாங்கள் வரும்போது சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. பட் ரொம்ப டிலே ஆகியுமே இப்போ வரைக்கும் ஓடிடி பற்றி எந்த ஒரு தகவலும் இல்லை. அண்ட் இப்போ சமீபத்தில் தெரிய வந்திருக்கிறது என்ன அப்படின்னா லோகா படத்தோட ஓடிடி தேதி வெளியாகியிருக்கு. குறிப்பாக அந்த படம் வந்து ஜியோ ஹாட்ஸ்டாரில் தான் வெளியாக போகுதான். வர அக்டோபர் 31 அந்த படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னும் கண்டிப்பாக ஓடிடிலையுமே இந்த படம் மிகப்பெரிய ஒரு சாதனை புரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. லோகாவோட அடுத்தடுத்த சாப்டர்ஸ் ரெடியாக இருக்குது. அடுத்தடுத்த சாப்டர்ஸும் இதே மாதிரி வெற்றி பெறுது அப்படின்னு பொறுத்திருந்து பார்க்கலாம்.